முக்கியமான பாடலா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது. அண்ட் தியோட அவங்க பாடினது, அதோட சேர்ந்து அரியோடைய எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை. அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய, ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது, ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளை மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது. ஆனா அதன் பிறகு அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவன் வந்து மனதளவுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தான். அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், ஈஸியா எமோஷனலா ஆயிடுவான். ரொம்ப ரொம்ப இப்ப எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு